Hello, hello, hello. So, so, இந்த வண்ணப்படிக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா? சரியா உண்மைதான் வந்துருச்சு. ஸோ, வாட் ஃபானிங் டே கேண்டில். ஸோ, தானா ஸோ, தான் நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படின்னா பார்ப்போம். இன்னைக்கு என்ன இருக்கு? டே இன்சைடர் கேண்டில் ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இருக்கட்டும். அப்போ இந்த லெவல் இம்பார்ட்டன்ட், அப்புறம் இந்த லெவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வந்த மைண்ட் ஜி போட்டுடுறேன். பண்ண மாட்டேன் வந்துடும். ஸோ ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் வந்து டவுனில் தான் வந்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நேற்று டாப் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ ஓகே, இவர் தான் இருந்துச்சுன்னா நேற்று இந்த இடத்த சொல்லியிருப்பேன். இன்னும் இங்கே லெவல் ட்ராப் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லெவல். அவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ 5 மினிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த லெவல் எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி போனால் மேபி புல்லிஷ் போய்க்கலாம் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த லெவலை பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் கேப் அப்பளம் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி ஓப்பன் ஆகியிருந்தாலும் ப்ரைஸ் இந்த லெவலில் தாண்டி போக முடியல. மேலே போனால் செல்லர்ஸ் என்டர் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ செல்லர்ஸ்லாம் எப்படி நேரத்தெல்லாம் இங்கே செல் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருப்பாங்க. அகைன் இந்த செல்லர்ஸ் முன்னே வந்துட்டாங்க. இந்த செல்லர்ஸ் எல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போகணும்னா அந்த ஹெவி வால்யூம் தேவை. ஸோ அந்த ரேலி பயங்கரமாக இருக்கும். இருக்கட்டும். பட் இந்த கோட் நான் எப்படி ட்ராப் பண்ணேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் மறந்துட்டேன், சிம்பிளாக சொல்லணும்னா. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தேன் இப்படிதான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ரைட்டு ரைட்டு இப்படி தான் போட்டிருக்கிறேன். ஸோ பைஸ். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்கு. ஆக்ட் ஆகும். ஃபர்தராக அதை பிரேக் அவுட் அடிக்க வரைக்கும் பையிங் சைடு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நேற்று பேசின மாதிரி மார்க்கெட்டு 24,000 மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பரவாயில்ல. மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ ஆகாமல் சஸ்டைன் ஆயிருக்கு. தட்ஸ் குட். ஸோ மார்னிங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் அகைன் அப்படியே ஃபாலோ அப் ஆகி வந்து என்டையர் இடம் சைடு வச்சு பரவாயில்ல. இன்னைக்கு நிறையா ஸ்டாக் ரெக்கவரி ஆயிருந்துச்சு. ஆனால் பார்த்தேன் இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெக்கவரி ஆயிருந்தாங்க. ஸோ இருக்கட்டும். வேற என்ன? ஸோ இன்னைக்கு என்ன ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. பட் இங்க ஒரு கேண்டில் எதுக்கு இவ்வளோ பெரிய விக்கு வந்துச்சு? இங்க இருந்து 150 பாயிண்ட் பொருளுக்கு என்ன இதாச்சு? பொசிஷன்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க? ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாக செல்லுக்கு வந்திருக்காங்க. அதாவது நேற்று நேத்தெல்லாம் பையிங் வந்தாங்க, ஃபுல்லாக எக்ஸிட் ஆகி செல்லுக்கு வந்திருக்காங்க. ஸோ சந்தை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே மார்க்கெட்டு மேலே போகாது, கீழே தான் இறங்கிட்டு மண்டை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இங்கே ஒரே நாளில் 1,90,000 வந்து செல்லுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாமா?
ரொம்ப யோசிக்க வேண்டாம். 920 மேல இந்த ஏரியால ஃபுல்லா செல்லிங் வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஏரியால ஃபுல்லா செல்லிங் வந்திருப்பாங்க. காலை செல் பண்றதுக்குள்ள இந்த ஏரியா தான் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சு ஒரு ஓட்டலாம். அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா காலை செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மேலே போனப்பெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, காலை புக் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் புக் பண்ணிருப்பாங்க. ஸோ மேலே போக போக புக் பண்ணிருப்பாங்க. நம்ம போல இங்கே தான் சேர்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே காலை வந்து இவங்க வித்த காலெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. யாரு புரோட்டீன்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ புல்லிஷாக இருப்பாங்க. ஸோ இதுபடி பார்க்கும்பொழுது நாளைக்கு மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ அப்படியே முன்னாடி நாள் என்ன பண்ணிருக்காங்க வந்து பார்த்தோம்னா 1,00,000 100 பை பண்ணி செல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே 3 பேரும் அதாவது 8ஆம் தேதி மார்க்கெட்டு நேற்று இந்த மந்த் செல் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் புட்டை காலை செல் பண்ணுறாங்க. புட்டை செல் பண்ணிட்டு இவங்க எல்லாம் பாசிட்டிவ், இவங்க 2 நெகட்டிவ் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்க, இங்கெல்லாம் டர்ன் டு பாசிட்டிவ், அவங்க மட்டும் நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆயிருக்காங்க பர்ஸ் எல்லாம். ஸோ இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி வருது இல்லை. ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னும் சைட்வேஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க சான்சஸ் இருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னிக்கிட்டானா சாரி. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேவாக இருக்க எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்டர் மை கணிப்பு என்ன ஓகே. இப்போ வந்து இதுல எப்படி தெரியுது, பிரைஸ் வந்து ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியுது. உண்மையில பிரைஸ் ஃபாலோ ஆகணும்னு கேட்டா அதாவது ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இத்தனை கோடி இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதனால தேவைப்படுது இத்தனை கோடி. இருக்கட்டும், நான் ட்ராப் பண்ணி வரேன். எப்படி பார்க்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் லெவல் சும்மா 2 இதை மட்டும் போவேன். அதுக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? இந்த 2 லெவல் ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது. இப்போ வந்து நிஃப்டி என்னத்தை பண்ணிருக்கான், 200 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கான். ஸோ இதை தூக்கிட்டு வந்து அப்படியே ஒரு 150 பாயிண்ட் சொல்லி அப்ளை பண்ணுவோம். அடுத்து இங்க இருந்து தலைவர் 100 பாயிண்ட் கேப் விட்டு போனான்னா இங்க போயிடுவாரு. ஸோ இந்த லெவலை உடைச்சிருவாரு. நாளைக்கு இதை கேப் விட்டுல உடைச்சாங்கன்னா மேல அப்படியே தான் ஏறிட்டு இருப்பான். பட் இந்த லெவல் இருக்கான் பார்த்தீங்களா. அதாவது இந்த லெவல் இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து செல்லர்ஸ் மறுபடியும் என்ட்ராவாங்க. இங்க இருந்து என்ட்ராகி இப்ப இங்க தான் வருவாங்க. இத ஒருவேளை இந்த ஏரியாவை பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு வேலை இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் இந்த வரைக்கும் வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இதுக்கு அப்புறம் வேலை போகாது. இங்க
இந்த ஏரியா வந்து நாளைக்கு ஒரு வேளை 150 ரூபாய் நீ கேப் ஓப்பன் ஆனாலும் வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ஃபால் ஆகும், இல்லைன்னா பயங்கர சைடுவேஸாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஷார்ப்பா ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. சான்சஸ் கம்மி ஷார்ப்பா ஃபாலோ ஆகிறதுக்கு. பட் ஒருவேளை ப்ரைஸ் வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி இங்கே நியூட்ரலா ஓப்பன் ஆகணும், இங்கே தான் இருப்பான். நியூட்ரலா ஓப்பன் ஆகி அப்புறம் இதை பிரேக் பண்ணி அப்புறம் இங்கே வந்து தொட்டு இங்கே வந்து சைடஸ் அகைன் இப்படி பிரேக் ஆகி அப்படியே இங்கே வரும். ஒருவேளை இந்த இதை டே எண்டில் வந்து தொட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி பிடிக்கும் பாசிபிலிட்டி. பட் இது ஃபர்தரா ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கு 24,200 மேலே க்ளோஸ் வைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஒருவேளை இதை பிரேக் அடிச்சிடறாங்கன்னா இதுதான் சப்போர்ட் 22,130. ஸோ நாளைக்கு ஒருவேளை ட்ரெண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு கேப் அப்பும் ஆகி ட்ரெண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகி ட்ரெண்ட் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து அப்படியே சடன் ஃபால் இங்க வந்துடும். இதுவே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்டை தான். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போ இதை கூட வச்சாங்க, இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதே தான், மேலே அதுதான், கீழே இதுதான். சப்போர்ட்டு மூணு மூணு இடம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். லைனை கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த மூணு ஏரியா வந்து ஸ்ட்ராங்கான இடம் வச்சுக்கணும். ஒருவேளை நியூட்ரலாக ஓப்பன் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தானா செல் ஆகலாம்னு வச்சுக்கேன். சட்டன் கீழே அதை தாண்டி பிரேக் வச்சிடும். பிரேக் வச்சு சைடு வச்சுட்டு இருப்போம். இப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை பாசிட்டிவாக ஆகலாம் அப்படின்னா வச்சுங்களேன், ப்ரைஸ் பாசிட்டிவாக ஆகலாம், இங்கே பிரேக் அடிச்சு அப்புறம் இங்கே பிரேக் அடிச்சு நிற்போம். ஏன்னா அதுவே நான் பொறுத்த வரைக்கும் 260 அவ்வளோதான் பாசிட்டிவிட்டி மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இங்கே தான் நிற்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு இந்த ஏரியாவை மார்க்கெட் பிரேக் அடிச்சதுன்னா பையிங் போகலாம், அட்லீஸ்ட் அன்டில் இதை வரைக்கும். பட் இந்த இடத்துல செல்லிங் தான் வரும், இங்கே வேணால் செல் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்னா அதே ஸ்ட்ராங்காக பையிங் பண்ணிடலாம். ஒருவேளை ஸ்ட்ராங் பையிங்னா அதோட மூவ்மெண்ட் சைன்னு இருக்கும், சைன்னு. ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ நாளைக்கு எப்படி பண்ணேன், எப்படி இருக்குன்னு அப்படி பார்ப்பேன். ஸோ அடிக்கதான் அப்படி வைக்கிறேன். ஸோ நேற்று இந்த வாரத்தில் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்த ரினைம் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குமா அப்படின்னு பார்ப்போமா. இது ஏன் டெய்லி சொல்றேன்னா, நானும் இந்த பேக் டெஸ்டிங் பண்ணிக்கிறேன் டெய்லி. என்னடா இது, ஒரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா, நான் டெய்லி இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு தெரியுமா? இதுதான் என் ஃபண்டு.
ஸோ நானும் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணுறேன். அதனால பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஆனால் ஒரிஜினலாக பண்ணிருக்கேன். அதோட ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நம்மள இதை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ 10 10 10 5 மார்க்கெட் எங்கே இருந்துச்சு? 10 15 10 10. ஸோ மார்க்கெட்டு இங்கே வேண்டாம், இங்கே போய்க்கலாம். ஸ்பாட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ 10 5 10 ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு. மார்க்கெட்டு 20 24 ஐம்பதுல இருந்திருக்கான். ஸோ 10 பாயிண்ட் கூட 24 150 100 பாயிண்ட் தள்ளி மேலே கால் ஆப்ஷனையும் 100 பாயிண்ட் தள்ளி கீழே பொட் ஆப்ஷனையும் ரெண்டு எடுத்துக்கிறாங்களா? இதில் வந்து கால் ஆப்ஷனும் இதில் வந்து பொட் ஆப்ஷனையும் போட்டுருக்கலாம். ஸோ இதோட டே பை 9ஆம் தேதி. ஆனால் 9ஆம் தேதி இன்னைக்கு ஒரு டே பை என்னவா இருக்கு? 10 மணிக்கு. இதோட ஹைட் 105. அப்புறம் வந்து இதோட லோ, இதோட ஹை வந்து இதுதான் 181. ஸோ இன்னைக்கு ஆர்டர் எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்ற பார்ப்போம். இதில் புட்டில் எதுவும் ட்ரிகர் ஆகலை. காலில் வந்து ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆகிருந்துருக்குது. ஸோ 10:30க்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகிருக்கு. ஒரு லாங் எடுத்திருப்போம் இந்த ஏரியா, இந்த இடத்துல கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிடும். அங்கேருந்து 10 பாயிண்ட் தள்ளி 105 95 95.5. ஸோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து 1:3. ஸோ அந்த என்ட்ரி ஆன உடனே போயிருக்குது. பட் அடுத்த கண்டிலே எஸ்எல்ஐ கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இது டார்கெட்டாக கிட்ட ஆகிருக்கு. அடுத்த கண்டில் எஸ்எல்ஐ கிட்ட ஆகிருக்கு. இது வந்து அப்பாற்பட்ட ஒன்று மாதிரி. நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்க முடியாது, கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபெயிலியர் ட்ரேட் தான். ஸோ அகைன் இது ஒரு டே கை இங்கே தான் ஆகும். இதுக்கு மேலே இந்த ஆர்டர் கிடச்சிருக்கும் அது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு. அதுக்கு இந்த ஒரே கையவே மல்டிபிள் டைம்ஸ் போடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துன்னா அடுத்த என்ட்ரி இதுக்கு மேலே தான் இருக்கணும். கீழே தான் எடுக்கணும் அது எப்பவுமே. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சாரி, ஒரே நிமிஷம் இரு. ஆமாம், கரெக்டாக தான். ஸோ இன்னைக்கு நான் பேப்பர் ட்ரேட் போட்டேன். அதனால ட்ரிகராக வச்சு இது ஆக்சுவலாக இதை நான் போடும்போது 1 மணி. ஸோ அதனால இது எனக்கு ட்ரிகரும் ஆகலை. ஸோ அதனால தான் ரிசல்ட் நான் காமிக்கிறேன். ஸோ அதேதான் நாளைக்கு பார்ப்பேன். ஃப்ரண்ட் பேஜில் மேபி காமிக்க மாட்டேங்கிறான். சரி, ஓகே. ஸோ நாளைக்கு நான் மேபி டெய்லி லாகின் பண்ணி வச்சிடறேன். இங்கே கூட அதை ஷோ பண்ணிடுறேன். ஒரு வேலை பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தான் ஸ்டேட்டஸு என்ட்ரி எடுத்து எஸ்எல் ஹிட் ஆயிடுது. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறேன்.
ம். அப்படியே இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். Telegram அப்படியே அனுப்பிச்சுக்கோங்க எனக்கு. ஸோ ஒன்றும் இல்லை guys. நான் என்னோட பேக் டெஸ்ட் மொத்தமாக எழுதி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது இது ஓகேவா? ஓகே. ஸோ சொல்லிட்டேன் நாளைக்கு எப்போ கொடுப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. ஃபிக்ஸ் என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் வந்திருக்கு, பரவாயில்ல. ஸோ அடுத்து 95 இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக போயிட்டு இருக்குது, நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதான் அதான் பேச்சு. நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் டபுள் சைடாக மேலே பார்த்தே போட்டுருக்கேன். அப் சைடு போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி ஓகே. சரி நாளைக்கு பார்ப்போம். பாய். ஸ்ட்ராட்டஜி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.